Welcome to this video. I am Dr. Shakina, Associate Professor of Chemistry, Department of Chemistry and Research Center, Sarah Tucker College, திருநெல்வேலி, தமிழ்நாடு. இந்த வீடியோ மூலமா உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்கிட்ட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் மேம் நீங்க இந்த பிஜிடிஆர்பி பற்றி கொஞ்சம் சொல்லித்தாங்க, போர்ஷன்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லித்தாங்க நிறைய பேரை கேட்டனால இந்த வீடியோவை நான் இங்க பதிவிடுகிறேன். இந்த வீடியோல நான் என்ன சொல்லி தரேன்னா, நீங்க ஃப்ரெஷரா இருக்கலாம், ஒருவேளை நீங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் ஆயிருக்கலாம், 3 வருஷம் ஆயிருக்கலாம், 5 வருஷம் ஆயிருக்கலாம். எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க என்ன கேப் இருந்தாலும் நீங்க பயப்படவே வேண்டாம். நீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும், ஒரு டீச்சிங் ஜாப் நான் கட்டாயம் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நான் போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட்டை நீங்க கொஞ்சம் நல்லா கான்சியஸா கொஞ்சம் ஃபோக்கஸ்டா ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம படிச்சோம்னா இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நானுமே எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு நான் தைரியமா சொல்றேன். நீங்க எல்லா கெமிஸ்ட்ரி ஆஸ்பிரன்ஸ் டீச்சிங் ஜாபுக்கு போறோம் நீங்க நினைக்கிறவங்க, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை நான் எழுத போறேன்னு நினைக்கிறவங்க, ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், இந்த டெஸ்ட் நமக்கு ஈஸியா தான் இருக்கும். ஏன் நான் அப்படி ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஆல்ரெடி நம்ம 2 வருஷம் எம்எஸ்சியில நம்ம படிச்ச போர்ஷன் தான். அந்த படிச்ச போர்ஷன் ஒருவேளை கேப் இருக்கனால நான் மறந்துருப்போம் அப்படின்னு நீங்க நினைக்கிறனாலதான் அப்படி இருக்கு. நிச்சயமா ஒரு தடவை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி, ஒரு தடவை 2 தடவை நம்ம திருப்பி திருப்பி அதை ரிவைஸ் பண்ணும்போது அந்த போர்ஷன்ஸ் நிச்சயமா நமக்கு ஆல்ரெடி படிச்சனால அதை ரீகால் பண்ணி தான் நமக்கு வரும். அப்ப நீங்க நினைக்கலாம், படிக்க காலத்துல நான் ஒழுங்கா படிக்கலையே மேம், இப்ப நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு நினைக்கலாம். இப்ப நீங்க உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கேதர் பண்ணிருப்பீங்க, சிலவங்க ஸ்கூல்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க. அப்ப எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு உங்களுக்கு இப்ப லேர்னிங் பவர், லேர்னிங் மென்டாலிட்டி அது இன்க்ரீஸ்டா தான் இருக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோடையே இந்த எக்ஸாமை நம்ம அணுகுவோம். நான் உங்களுக்கு இந்த வீடியோல கவர்மெண்ட் டிஆர்பி வெப்சைட்ல என்னென்ன நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க, என்னென்ன சிலபஸ் இருக்கு, என்னென்ன மார்க்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம அதை பார்ப்போம். நவ் நெக்ஸ்ட்ல ஒரு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போதும் இன்ஆர்கானிக்ல என்னென்ன சிலபஸ் நீங்க படிக்கணும், என்னென்ன புக்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணணும், எந்தெந்த டாபிக்ஸ் கட்டாயம் படிக்கணும், இந்த ஏரியால எல்லாம் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம கொஞ்சம் நிறைய சால்வ் பண்ணுவோம். அப்போ நம்ம எப்படி இந்த டெஸ்ட்டை ஈஸியா அணுகிடலாம். டெய்லி ஒரு 40 கொஸ்டின்ஸ். இதுல ஒரு கோர் யூனிட்ல நம்மளோட கெமிஸ்ட்ரி கோர் சிலபஸ்ல 10 யூனிட் இருக்கு. டெய்லி ஒரு 40 கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில நீங்க சால்வ் பண்ணா போதும். இப்போ உங்களுக்கு நமக்கு ஒரு 90 டேஸ் நமக்கு கிடைக்கும். நீங்க அப்ப யோசிச்சு பாருங்க, டெய்லி ஒரு 40 கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரியில, 10 கொஸ்டின் ஜிகே, 10 கொஸ்டின் தமிழ். ஏன்னா தமிழ் கட்டாயம் நம்ம எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட் ஏல நம்ம கட்டாயம் நம்ம எலிஜிபிலிட்டி நம்ம கிளியர் பண்ணணும். அப்போ 10th உள்ள தமிழ் பாடம் தான் நமக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்டா நமக்கு வச்சிருக்காங்க. அப்போ 10 கொஸ்டின் தமிழ், 10 கொஸ்டின் ஜிகே, 40 கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில நீங்க டெய்லி ஒரு 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 யூனிட்ல நீங்க சால்வ் பண்ணா போதும். யூ வில் கெட் 90 days into 40. நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண நம்மளுக்கு கண்டென்ட், பிரின்சிபல், ஃபண்டமெண்டல் ஏரியாஸ், எந்த ஏரியாஸ் எல்லாம் ட்ரஸ்ட் ஏரியாஸ், இதெல்லாம் நம்ம ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நம்ம அதெல்லாம் நம்ம படிச்சிடலாம். ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் அவைலபிளா நெட்ல இருக்கு, ஆன்லைன்ல இருக்கு, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க டிராவல் பண்ணும்போதோ அல்லது எவ்ரிடே நம்ம கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டு, சின்ன பிள்ளைங்க எல்லாம் வச்சிருப்பீங்க, உங்களோட எல்லாம் முடிச்சிட்டு ஒரு 2 hours டெய்லி ஒரு 90 days சாலிடா நீங்க கமிட் பண்ணீங்கன்னா ஈஸியா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோல நான் என்னென்ன வெப்சைட்ல எப்படி எல்லாம் இருக்கு, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி, புதுசா நீங்க எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கு, என்னென்ன சிலபஸ்லாம் நீங்க படிக்கணும், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிஆர்பி டீச்சிங் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஆர்பி நோட்டிபிகேஷன் 2025ல ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு இந்த எக்ஸாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நோட்டிபிகேஷன் ஓவர் வியூல நீங்க பாத்தீங்கன்னா 10/7/2025 அன்னைக்கு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் தமிழ்நாடு வெப்சைட் பாத்தீங்கன்னா
https www.trb.tn.gov.in அந்த நோட்டிபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல உள்ளதை நான் ஜிஸ்ட் பண்ணி ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்றேன். போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1, இவங்க 3 பேருக்கும் இதுல வேகன்சிஸ் டெவலப் ஆயிருக்கு. அதை பத்தி இதுல சொல்றாங்க. ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆன்லைன் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆன்லைன் தான் பண்றாங்க. அப்ளிகேஷன் டெட்லைன் பாத்தீங்கன்னா 12/8/2025 கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு. பே ஸ்கேல் பாருங்க, இட்ஸ் லெவல் 18. இட்ஸ் வெரி குட் பே ஸ்கேல். 36,900ல இருந்து 1,16,600 வரைக்கும் நமக்கு பேசிக் பே இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இதுல எவ்வளவு டோட்டல் வேகன்சி பாத்தீங்கன்னா 9,996 வேகன்சி இதுல இருக்கு. 1,916 கரண்ட் வேகன்சியும் பேக்லாக் வேகன்சி ஒரு 80 வேகன்சி இருக்கு. இததான் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ல இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நம்ம எதெல்லாம் பார்க்குறோம்னா, ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்கறது ஆன்லைன் அப்ளிகேஷன் 10/7/2025 இருந்து ஆரம்பிக்குது. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் 12/8/2025. எடிட் ஆப்ஷன் நமக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா, ஏதாவது சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண விட்டுருந்தா, அதுக்கெல்லாம் நமக்கு எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த விண்டோ பீரியடும் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 நாள் கொடுத்துருக்காங்க. 13/8/2025 இருந்து 16/8/2025 வரைக்கும் இருக்கு. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா 28/9/2025 கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த டேட் இப்ப போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதனால இட் வில் கோ டு த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர் அல்லது செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர். அக்டோபர் நவம்பருக்குள்ள கட்டாயமா இந்த எக்ஸாம் நமக்கு வந்துடும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே வேகன்சி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா, பேக்லாக் வேகன்சிஸ் ஒரு 78, அது 60 அப்படி சொல்றாங்க. சிலதுல 78 இருக்கு. இதுல பிசிக்கலி ஹேண்டிகேப்டு எல்லாருமா சேர்ந்து அப்படி இருக்கு. கரண்ட் வேகன்சி 1,916. இட்ஸ் அ வெரி ஹியூஜ் நம்பர். ஸோ எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இது கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்ல, இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்துதான். இதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு 1699, மோஸ்ட் பேக்வர்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 23, ஆதி திராவிடர் எல்லா ஏரியாலையும் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுல உள்ள வேகன்சிஸ் எல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா, நம்ம ஜெனரல் கேட்டகரியில நம்ம இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் 53 இயர்ஸ் இருக்கவங்க வரைக்கும் இதை நம்ம அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி, பிசிஎம், பிசி, எம்பிசி, டிஎன்சி, டெஸ்டிடியூட் விடோவா இருக்கவங்க 58 இயர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்டா இருக்கணும். என்ன அதுல பிஜியில நம்ம 55% மார்க் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிஎட் நம்ம என்சிடிஇ ரெகக்னைஸ்ல உள்ள பிஎட் நம்ம கட்டாயம் நம்ம என்ன செஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும். ஸோ அகாடமிக் சப்ஜெக்ட்ஸா இருக்கவங்க இதுதான் நம்மளுக்கு வேணும். நம்ம போஸ்ட் கிராஜுவேட் அகாடமிக் லாங்குவேஜஸ் உள்ளவங்க, தமிழ் இங்கிலீஷ்க்கு உள்ளவங்க, அகாடமிக் சப்ஜெக்ட் இப்போ கெமிஸ்ட்ரியா இருந்தா நீங்க பிஜில மார்க் எடுத்திருக்கணும். தென் ஒரு பிஎட் கட்டாயம் நம்ம முடிச்சிருக்கணும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில பிஎட் முடிச்சிருக்கணும். இதுல ஒண்ணு ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லியிருக்காங்க, யூஜியும் பிஜியும் சேம் சப்ஜெக்ட் இதுல இருக்கணும். யூஜி கெமிஸ்ட்ரி, பிஜி கெமிஸ்ட்ரி இருந்தா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு கெட் த எலிஜிபிலிட்டி. ஒருவேளை நீங்க வேற சப்ஜெக்ட் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி அப்படி ஏதாவது சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரியில நீங்க வேற அப்ளைட் கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அப்படி எடுத்திருந்தா நீங்க அதுக்கு ஈக்குவலன்சி சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ணணும். ஸோ யூஜியும் பிஜியும் சேம் சப்ஜெக்டா இருந்தா உங்களுக்கு அதுல ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நாலேஜ் அபவுட் தமிழ் லாங்குவேஜ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் கட்டாயம் இருக்கணும். அப்போ தமிழ்ல முதன்மை பாடமா எடுத்து படிச்சவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் அபவுட் த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. அப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் நம்ம பார்த்தோம்னா இதுல ஆன்லைன் போர்ட் டிஆர்பி வெப்சைட் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்த மாதிரியே ஆன்லைன் வெப்சைட் டிஆர்பி வெப்சைட்ல போய் தான் நீங்க அப்ளை பண்ணணும்.
வேலிட் இமெயில் ஐடி கொடுங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் வேலிடா இருக்கணும், பிகாஸ் ஓடிபி உங்களுக்கு வரும். அப்புறம் உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க சாஃப்ட் காப்பியா உங்களுடைய ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சுக்கோங்க. ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், எம்எஸ்சி சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட், இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துருக்கேன் நான். 10th சர்டிபிகேட், 12th மார்க் ஷீட், அப்புறம் யூஜி மார்க் ஷீட் சர்டிபிகேட், பிஜி மார்க் ஷீட் சர்டிபிகேட், பிஎட் மார்க் ஷீட் சர்டிபிகேட், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோய் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். நீங்க ஒருவேளை சர்வீஸ்ல இருந்து நீங்க இந்த எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுல ஒரு 2% உங்களுக்கு கெயின் இருக்கும். அப்போ உங்களுக்கு சர்வீஸ் சர்டிபிகேட். அப்புறம் கான்டாக்ட் சர்டிபிகேட் ஃப்ரம் த லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டிடியூஷன்ல உள்ளது. இதுல கேரக்டர் சர்டிபிகேட்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க. கேரக்டர் சர்டிபிகேட் ஒண்ணு புதுசா கேட்டிருக்காங்க. அது வந்து குரூப் ஏ ஆபீசர், யாராவது கெசட்டட் ஆபீசர்ல இருந்து இவங்க இந்த அட்ரஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் சர்டிபிகேட் நீங்க முதல்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வாங்கி வச்சிருக்கணும். டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தா நீங்க அந்த ஜெண்டர் சர்டிபிகேட் அப்ளிகபிளா இருந்தா நீங்க வச்சுக்கணும். டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா இருந்தா அந்த டிஃபரெண்ட்லி டேப் சர்டிபிகேட் நீங்க வச்சுக்கணும். இதெல்லாம் ஃபர்ஸ்டே நீங்க சாஃப்ட் காப்பியாவே நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இது ஈஸியா இருக்கும். தென் மூவ் டு த எக்ஸாமினேஷன் ஃபீ. எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு 600 rupees பெர் அப்ளிகேஷன். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு ₹300 பெர் அப்ளிகேஷன். பேமெண்ட் மோடெல்லாம் ஆன்லைன் தான். ரீஃபண்ட்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம என்ன செய்யலாம், அப்ளை பண்ண முடியும். Then comes to the scheme of examination. Scheme of examination பார்த்தீங்கன்னா very very important this partல கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம எடுக்கணும். அப்போ பார்ட் ஏ உங்களோட எக்ஸாமினேஷன் எப்படி பேப்பர்ல எப்படி இருக்கும்னா பார்ட் ஏயும் பார்ட் பியும் இருக்கும். இந்த பார்ட் ஏல எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாருங்க. அப்ஜெக்டிவ் டைப் தான், ஓஎம்ஆர் பேஸ்டு தான். 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 30 கொஸ்டின்ஸ் வந்து 50 மார்க்ஸ். ஸோ எப்படி இது 50 மார்க்ஸ்னா ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸுக்கும் 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து 30 கொஸ்டின்ஸ்க்கு வந்து எப்படின்னா ஒரு ஒரு மார்க் வச்சு அப்படி 50 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுல நீங்க மினிமமா 40% வந்து நீங்க மார்க் எடுத்துக்கணும். 20 மார்க்ஸ் நீங்க எடுத்துருக்கணும். 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 50 மார்க்ஸ்ல நீங்க வந்து 20 மார்க்ஸ் எடுக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் லெவல் சிலபஸ் இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 8th 9th 10th மூணுல உள்ள தமிழ் தமிழ் பாடத்துல என்னெல்லாம் படிச்சிருக்காங்களோ அதெல்லாம் இதுல கேட்கப்படும். 10th லெவல் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இந்த மார்க் வந்து ரேங்கிங்க்கு எடுக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ் ஆயிருந்தா அவங்களுக்கு இது கிடையாது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம வந்து 10th மார்க் ஷீட் 10th உள்ள தமிழ் பாட நூலை நம்ம எடுத்து படிக்கணும். இங்கேயும் சிலபஸ்லயே நமக்கு கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயின்ல பாருங்க, நம்ம கெமிஸ்ட்ரியில இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கெமிஸ்ட்ரியில இருந்தா நம்மளுக்கு பார்ட் பி. பார்ட் பில குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50% எடுக்கணும், 75 மார்க்ஸ் எடுக்கணும். அதுக்கு பிறகு எஸ்சி எஸ்சியா இருந்தா 45 மார்க்ஸ் நம்ம பாஸ் பண்ணியிருந்துக்கணும். இது வந்து குவாலிஃபையிங் மார்க் தான். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ரேங்க் வந்து அது வேற. இப்போ இதுல பாருங்க, இதுல மார்க்ஸ் பாருங்க. சிங்கிள் பேப்பர் 3 hours டியூரேஷன், 150 MCQ, 1 மார்க்ஸ் ஈச். மெயின் சப்ஜெக்ட்ல 110 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கேட்பாங்க கொஸ்டின். எஜுகேஷனல் மெத்தடாலஜி அது ஒரு 30 மார்க்ஸ். ஜெனரல் நாலேஜ் ஒரு 10 மார்க்ஸ். இதெல்லாம் அந்த சிலபஸ் வந்து அந்த நோட்டிபிகேஷனுக்கு கூடயே இருக்கு. இது இப்போ எஜுகேஷன் மெத்தடாலஜில பழைய சிலபஸை நிறைய பேர் வச்சிருக்கீங்க, அதை மாத்திக்கோங்க. இப்ப புதிய சிலபஸ் மாத்திட்டாங்க. எஜுகேஷனல் மெத்தடாலஜிக்கு மட்டும் புதிய சிலபஸ் இருக்கு. ப்ளீஸ் கீப் இன் நோட் தட். புதிய சிலபஸை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. இதுலயும் கெமிஸ்ட்ரியிலையும் 2021ல இருக்க சிலபஸ் வேற, 2024 லாஸ்ட் இயர்ல மாறிடுச்சு 10 யூனிட்ஸ். ஸோ அதுலயும் நீங்க கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு புதிய சிலபஸ் தான் நீங்க வச்சிருக்கீங்களான்னு நீங்க பாத்துக்கோங்க. அப்போ 110 மார்க்ஸ், 30 மார்க்ஸ், அப்புறம் 10 மார்க்ஸ். அதுதான் நான் சொன்னேன், டெய்லி ஒரு 40 மார்க், 40 கொஸ்டின் நீங்க மெயின் சப்ஜெக்ட்ல, ஒரு 10 கொஸ்டின் எஜுகேஷன் மெத்தடாலஜில, 10 கொஸ்டின் ஜிகேயே நீங்க வந்து சால்வ் பண்ணாலே உங்களுக்கு நிறைய கண்டென்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் திஸ் ஏரியா. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ இதெல்லாம் அந்த பேப்பர் பேட்டர்ன் பற்றி நம்ம இதுதான் பார்க்குறோம். ஸோ மற்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ சிலபஸ்ல நம்ம பார்ப்போம். நம்ம கெமிஸ்ட்ரியா இருக்கனால இப்போ கெமிஸ்ட்ரி சிலபஸை நம்ம ஒன்றுனா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இது கெமிஸ்ட்ரி சிலபஸ் 5 விதமா பிரிச்சிருக்காங்க. 5 பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. இதுல மெயின் பார்ட்ல எது ஈஸியா நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அதர் கெமிஸ்ட்ரி டாபிக்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் நல்லா படிச்சு, பிசிக்கலும் இன்ஆர்கானிக்கும் நல்லா படிச்சிட்டாலே நம்மளுக்கு வந்து ஆர்கானிக் வந்து எந்தெந்த ஏரியாஸ்லாம் நல்லா படிக்கணுமோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். ஏன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் மெக்கானிசம் வரும்போது நிறைய ஆப்ஷன்ல நமக்கு நிறைய குழப்பம் வர்றது இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில தான். ஸோ இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது நீங்க கொஞ்சம் நல்ல ஃபோக்கஸ்டா நம்ம படிக்கணும். இன்ஆர்கானிக், பிசிக்கல், அனாலிட்டிக்கல், அதர் கெமிஸ்ட்ரி டாபிக்ஸை நல்லா படிச்சுட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நீங்க என்ன செய்யலாம்னா தனியா கொஞ்சம் எந்தெந்த ஏரியாஸ் எல்லாம் படிக்கணுமோ நான் உங்களுக்கு நல்லா கைட் பண்றேன், நீங்க படிச்சுக்கலாம். எப்பவுமே நம்ம பார்த்தோம்னா சிஎஸ்ஐஆர் எக்ஸாமா இருக்கட்டும், நெட் எக்ஸாமா இருக்கட்டும், கேட் எக்ஸாமா இருக்கட்டும், நமக்கு டஃபஸ்ட் பார்ட் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கோம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நிறைய நேரம் செலவிட்டு அதுல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கனால நம்ம விட்டுடுறோம். அதனால என்னோட அணுகுமுறை அப்படின்னா இன்ஆர்கானிக்க நல்லா படிக்கணும். பிசிக்கல் ஆல்சோ இட் இஸ் ஈஸி டு ரிமெம்பர். இக்குவேஷன்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் நான் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு தெரியும். லேப்ல நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்கோம், அதனால ஞாபகமும் நமக்கு இருக்கும். அதர் கெமிஸ்ட்ரி டாபிக்ஸ், என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி எல்லாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எத்தனை யூனிட் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை 2 விதமா பிரிக்கிறோம். இது வந்து நானே இப்படி டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னு கெமிக்கல் பீரியாடிசிட்டி, ஸ்ட்ரக்சர் பாண்டிங், விஎஸ்சிபிஆர், மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. ஸோ இதுல உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஒரு 3 கொஸ்டின் இதுக்குள்ள இருக்கும். ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங், கெமிக்கல் பீரியாடிசிட்டி. கெமிக்கல் பீரியாடிசிட்டி இல்ல நான் உங்களுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லி தரேன். இதுல ஒரு 3 கொஸ்டின் நம்ம இதுல பார்க்கலாம். அப்புறம் ஆசிட் பேசஸ், நான் ஆக்வஸ், மெயின் குரூப் எலிமெண்ட், டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல ஒரு 2 கொஸ்டின் இருக்கும். அவ்வளவுதான். சோ அந்த 2 கொஸ்டினுக்கு தான் இவ்வளவும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. சோ இதுல நம்ம பிஎஸ்சிபிஆர் தியரி, மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி, ஹெச்எஸ்ஏபி, ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ஆசிட் பேஸ் தியரி, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சிட்டோம்னா இது ரொம்ப ஈஸியான டாபிக். என்ன புக் ரெஃபர் பண்றோம்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அதை நீங்க படிச்சுக்கோங்க. யூனிட் 2 இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில யூனிட் 1 இது. யூனிட் 2 ஆர்கானோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி, கேஜஸ், கிளஸ்டர்ஸ், பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. இதுல எல்லாத்துலயும் ஒரு மார்க் இருக்கு. நம்ம பழைய கொஸ்டின்ஸ்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா நீங்க இதே சிலபஸ் தான் நெட்டுக்கும் கொஞ்சம் பேரலா இருக்கு. அதனால ஆர்கானோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரியில எல்லாம் ஈஸியா நம்ம மார்க் எடுத்துடலாம். கேஜஸ், கிளஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாவே இருக்காது. பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம படிக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டா தான் நம்மளுக்கு இருந்திருக்கும். ஸோ நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அப்போ இதுல எல்லாம் 1 1 1 1 அந்த மாதிரி நம்ம மார்க் வரும். ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இவ்வளவுதான். ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான், நீங்க படிச்சிடலாம். தென் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்க வந்தீங்கன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரிய 3 யூனிட்டா டிவைட் பண்ணியிருக்கான். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ், பிரின்சிபிள்ஸ், அப்ராக்சிமேஷன் மெத்தட், atomic structure, spectroscopy, chemical bonding, group theory, molecular spectroscopy. Molecular spectroscopy ல UV visible, IR, Raman, ESR, magnetic resonance spectroscopy. molecular spectroscopy படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஒரு 8 கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க மொத்தத்துல. அந்த இந்த யூனிட்ல 8 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 8 கொஸ்டின்ஸ்ல 4 அண்ட் அபவ் கட்டாயம் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில தான் இருக்கும். இப்போ குரூப் தியரி, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், தென் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல 1D, 2D, 3D நம்ம படிச்சிருப்போம். பார்ட்டிகல் இன் 1 டைமென்ஷனல் பாக்ஸ், பார்ட்டிகல் இன் 2 டைமென்ஷனல் பாக்ஸ் நம்ம படிச்சிருப்போம்ல. அதை ஒரு தடவை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டா போதும். ஏகே சந்திரா புக் வச்சிருக்கவங்க இதை பார்த்து படிங்க. நான் கடைசியில உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக் நான் உங்களுக்கு சொல்றேன். யூனிட் 4ல கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், ஃபேஸ் ரூல், கொலாய்ட்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ். இதுல கட்டாயமா 4 கொஸ்டின் வரும். கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் இதுல மிக்ஸ் அண்ட் மேட்சா தான் இருக்கு கொஸ்டின். சில நேரம் கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ்ல நிறைய கொஸ்டின் இருக்கு, சில நேரம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கு.
நீங்க மேக்ஸ்வெல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெக்கானிக்ஸ் இக்குவேஷன், ஃபெர்மி டிராக், இதுல எல்லாம் நீங்க ஆல்ரெடி நீங்க படிச்சதுதான். ஃபேஸ் ரூல்லாம் ரொம்ப ஈஸி தான். கொலாய்ட்ஸ் நம்ம ரீட் அவுட் பண்ணா போதும். ஒரு 5 டைம்ஸ் நீங்க ரீட் பண்ணா போதும். தென் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ், சாலிட் ஸ்டேட், பாலிமர் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இல்ல கஷ்டமாவே கொஸ்டின்ஸ் இருக்காது. இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் மட்டும் எதை பார்த்து ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணும்னா, சிபிஎஸ்சியில நம்ம படிக்கிற இப்போ நீங்க ஸ்டேட் போர்ட் சிலபஸா இருந்தாலும் கெமிக்கல் கைனடிக்ஸ் வந்து 12th லெசன்ல இருக்கு. கெமிக்கல் கைனடிக்ஸ் 12th லெசன்ல உள்ளதை நீங்க தரோ பண்ணிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் வந்து இதுல நம்மளுக்கு இதுல இன்க்ளூட் ஆயிரும். அதே மாதிரிதான் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியும் +2 புக்கை நல்லா ஃபர்ஸ்ட் படிங்க. அதுக்கு அப்புறமா இதுல உள்ள சப் யூனிட்ஸ் எல்லாம் அதுல நம்ம கொடுத்துருக்காங்க, அதை நம்ம படிச்சுக்கலாம். இது ரெண்டுமே நமக்கு பேசிக் வந்து +2 கெமிஸ்ட்ரி தான். சாலிட் ஸ்டேட்டும் அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் யூனிட்ல நீங்க இப்போ சிபிஎஸ்சில இது டெலிட்டட் போர்ஷனா இருக்கு, ஸ்டேட் போர்ட்ல இது இருக்கு. சாலிட் ஸ்டேட்ல ப்ரவாய்ஸ் லாக்டேசஸ், அப்புறம் வந்து 7 கிறிஸ்டல் சிஸ்டம், இதெல்லாம் நீங்க வந்து இங்கே படிச்சிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு படிக்கிறது. பாலிமர் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி தான். இதுவும் 12th புக்கை நீங்க ரெஃபர் பண்ணிட்டு தென் வி வில் கோ டு த ரெஃபரன்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ். தென் எப்பவுமே சொன்ன மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்பவுமே டஃபா தான் இருக்கும். அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, அரோமேட்டிசிட்டி, ரியாக்டிவ் இன்டர்மீடியட், நேமிங் ரியாக்ஷன், ரீஅரேஞ்ச்மெண்ட், இது வந்து ஓஆர்டி சிடி அந்த சீரீஸ்ல இருக்கிறதுனால, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இந்த யூனிட்ல இருக்கனால இதுவும் சேர்ந்து இருக்கு. ஸோ இதுல வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அரோமேட்டிசிட்டி நீங்க படிக்கணும். ரியாக்டிவ் இன்டர்மீடியட்ஸ், கார்பீன்ஸ், நைட்ரீன்ஸ், கார்போகேட்டையான், கார்போஆனியான், இது எல்லாமே திஸ் ரியாக்டிவ் இன்டர்மீடியட், அரோமேட்டிசிட்டி, நேமிங் ரியாக்ஷன், ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ், இது எல்லாமே ஜெரி மார்ச் தான். வேற எந்த புக்கும் நீங்க ரெஃபர் பண்ணவே வேண்டாம். இதுவரையிலும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஜெரி மார்ச்சை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்ப ஜெரி மார்ச்ல ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி மட்டும் கல்சி நாசிபிரி புக் இருக்கவங்க எடுத்துக்காங்க. இல்லாட்டா உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப்ல எங்க லைப்ரரியில இருந்து எடுத்து உங்களுக்கு நான் யூடியூப்ல உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப் நான் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில உள்ளது நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து படிச்சுக்கோங்க. தென் யூனிட் 7ல ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரியேஜென்ட், ரெட்ரோசிந்தசிஸ், இது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஸோ இதுல எதெல்லாம் ஈஸியா படிக்கலாம்னா, பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் ஈஸியா படிச்சிடலாம், ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஈஸியா படிச்சிடலாம். தென் நம்ம அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில இன்டர்பிரேஷன் வந்து கொஞ்சம் இங்க நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். இங்க இருந்து மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் கூட இருக்கும். அதனால நீங்க இந்த யூனிட்ல பெரிசைக்ளிக், ஹெட்ரோசைக்ளிக், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், பயோபாலிமர்ஸ், ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அனாலிசிஸ், இந்த இவ்வளோத்தையும் நல்லா ஈஸியா படிச்சுக்கணும். இந்த ரெட்ரோசிந்தசிஸ், அதே மாதிரி ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரியேஜென்ட்ஸ், இது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஒன்னு ஈஸியா இருக்க டிரான்ஸ்ஃபார்மேட்டிங் ரியேஜென்ட்ஸை நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். மற்றபடி ரெட்ரோசிந்தசிஸ், டிஸ்கனெக்ஷன் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஏரியாவை நல்லா படிச்சுக்கணும். படிச்சுட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் சைட்ல வச்சுக்கிட்டா கூட ரொம்ப இது இல்லை. அவ்வளவா கொஸ்டின்ஸ் வந்து ரெட்ரோசிந்தசிஸ்ல எல்லாம் கேட்ட மாதிரி இல்லை. தென் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா குரோமோட்டோகிராஃபி தான். கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு குரோமோட்டோகிராஃபி. அதே மாதிரி தெர்மோ அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ்ல நல்லா படிச்சுக்கங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்ஸ். டிஜிஏ, டிடிஏ, டிஎஸ்சி. நோட்ஸ் இல்லாதவங்களுக்கு நான் நோட்ஸ் நான் வந்து போடுறேன். நான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு தென் ஐ வில் கம் டு பிசிக்கல், தென் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி வரும்போது போடுறேன். இந்த டேட்டா அனாலிசிஸ்ல இது ரொம்ப ஈஸியானது தான். ப்ரிசிஷன், ஆக்குரசி, மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இதெல்லாம் நீங்க இதுல கட்டாயமா ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா டேட்டா அனாலிசிஸ் வந்து வந்து ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக், ஆனால நீங்க இது ஈஸியா படிச்சிடலாம். தென் கம்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அனாலிசிஸ். இதுல இம்பார்ட்டண்டா என்ன படிக்கணும்னா சோர்ஸ் நீங்க படிச்சிருங்க. ஃப்ளூரிமெட்ரிக்கு எது சோர்ஸா இருக்கு, டர்பிடிமெட்ரிக்கு எது சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்கு, நெஃப்ளோமெட்ரிக்கு என்ன இருக்கு, டர்பிடிமெட்ரி எதுக்கு யூஸ் பண்றோம், நெஃப்ளோமெட்ரி எதுக்கு யூஸ் பண்றோம், ஃப்ளூரிமெட்ரி எந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ்க்கு யூஸ் பண்றோம், அப்படி படிச்சா போதும். இதுல ரொம்ப நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அங்க வரையெல்லாம் நமக்கு சொல்ல மாட்டாங்க, டிரா பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. சோ சோர்ஸ் எந்த சாம்பிளிங் இதுக்கு நமக்கு எடுக்க முடியும், எந்தெந்த சப்ஸ்டன்சஸ் இதுல அனலைஸ் பண்ணலாம், டர்பிடிமெட்ரிக்கு எந்த சப்ஸ்டன்சஸ் அனலைஸ் பண்ணலாம், என்ன சோர்ஸ் ஆஃப் லைட் யூஸ் பண்றாங்க, இதனுடைய பிரின்சிபிள் என்ன, அது கட்டாயம் ஏஏஎஸ், மாஸ்பேயார்,
தென் அகைன் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அப்போ ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எப்படி ரிப்பீட்டடா வருதுன்னு பாத்தீங்களா? ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இதெல்லாம் வந்து நம்ம கட்டாயமா தரவா படிச்சுக்கணும். இது ஈஸியாவும் ஞாபகமும் இருக்கும். அப்போ இந்த அனாலிட்டிக்கல் இந்த 8th and 9th யூனிட்ஸ் ரொம்ப தரவா வச்சுக்கணும். இதுக்கு நான் உங்களுக்கு நோட்ஸ், உங்களுக்கு குரோமட்டோகிராஃபி உங்களுக்கு கொடுக்குறேன். டிஜிஏ, டிடிஏ, டிஎஸ்சி உங்களுக்கு நான் ஜெராக்ஸ் எடுத்து பிடிஎஃபா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் அடுத்தடுத்து வர போடக்கூடிய வீடியோல உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ 9th யூனிட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 யூனிட்லயும் நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா ஒரு 20% மார்க் இதுக்குள்ள இருக்கு. ஸோ இது வந்து நீங்க நல்லாவே ஈஸியாகவும் ஸ்கோர் பண்ணிடலாம். தென் கம்ஸ் அதர் கெமிஸ்ட்ரி டாபிக். இது ரொம்ப ஈஸி தான். நானோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் மைக்ரோஸ்கோபி, கிரீன் கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, சுப்ராமாலிகுலர் கெமிஸ்ட்ரி, மெடிசினல் கெமிஸ்ட்ரி. இதுல டஃபா இருக்கிறது மெடிசினல் கெமிஸ்ட்ரி அண்ட் திஸ் கெமிக்கல் மைக்ரோஸ்கோபி தான். இதுல என்ன மெடிசினல் கெமிஸ்ட்ரி இஸ் அ வாஸ்ட் ஏரியா. என்ன கேட்பாங்கன்னே நமக்கு சொல்ல முடியாது. பட் சுப்ராமாலிகுலர் கெமிஸ்ட்ரி எல்லாரும் எம்எஸ்சில படிச்சிருப்பீங்க. இந்த ஸ்கூக் அண்ட் பெஸ்ட் அந்த புக்ல இருக்கு, நிறைய இருக்கு. ஸ்டீடு இந்த புக்ல இருக்கு. சூப்பராமாலிகுலர் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு நான் தரேன். ஈஸியா வந்து என்னெல்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு உள்ளது உங்களுக்கு பிடிஎஃப்ல தரேன். கிரீன் கெமிஸ்ட்ரியில 12 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிரீன் கெமிஸ்ட்ரி, பேசிக் பிரின்சிபிள்ஸ் மட்டும் இதுல படிச்சா போதும். ரொம்ப நிறைய நீங்க படிக்க வேண்டாம். நானோ கெமிஸ்ட்ரியும் அப்படிதான், இதுவும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். மற்றபடி இந்த என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியில என்ன கேட்கறாங்கன்னு நமக்கு தெரியல. நம்ம என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியில பேசிக்கா நமக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கனால நம்ம அதுவும் கொஞ்சம் ரீட் அவுட் பண்ணி நம்ம படிச்சிடலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் த 10 யூனிட்ஸ் ரிகார்டிங் கெமிஸ்ட்ரி. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லா இன்ஆர்கானிக் நல்லா படிக்கணும், பிசிக்கல் படிக்கணும், ஆர்கானிக் வந்து ட்ரஸ்ட் ஏரியாஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதுல படிங்க. அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அப்புறம் அதர் கெமிக்கல் டாபிக்ஸ். ஸோ இதுதான் இந்த சிலபஸ். புதுசா படிக்கிறவங்க நீங்க நோட்ஸ் எல்லாம் எம்எஸ்சில வச்சிருக்கவங்க, யூனிவர்சிட்டியில லைப்ரரிஸ் எல்லாம் ஒரு நாள் விசிட் பண்ணுங்க. யூனிவர்சிட்டி எந்த எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த ஏரியால உள்ள லைப்ரரிக்கு நீங்க போனீங்கன்னா எல்லா புக்ஸும் உங்களுக்கு அவைலபிள் ஆகும். 1 டே ஸ்பெண்ட் பண்ணி நீங்க தேவையான புக்கு உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் புக்கு தரேன். எல்லாரும் அந்த ரெஃபரன்ஸ் புக்கை நீங்க கொஞ்சம் பார்த்து அதில் கொஞ்சம் ஒரு ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ரிகார்டிங் சிலபஸ் இவ்வளவுதான். ரெஃபரன்ஸ் புக் உங்களுக்கு நான் தனியா உங்களுக்கு அடுத்த வீடியோல சிலபஸும் அதுக்கு உள்ள புக்ஸும் எந்த புக்ஸ் ரெஃபர் பண்றோம்னு நான் போடுறேன். இப்போ தீஸ் ஆர் ஆல் அபவுட் தி திங்ஸ் ரிகார்டிங் திஸ் வீடியோ. இப்போ உங்களுக்கு ஒரு ஜெனரல் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எப்படி எக்ஸாம்ஸ் அணுகணும், தைரியமா போங்க, ஒரு பயமே வேண்டாம். நம்ம எப்படினாலும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னா ஒரு பெரிய போட்டியில தான் நம்ம போக வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம பாசிட்டிவா நம்ம மூவ் பண்ணி போகணும். ஒரு ஒரு மந்த்ரா மாதிரி வச்சுக்கோங்க. டெய்லி 40 கொஸ்டின்ஸ். அது எப்படினாலும் சரிதான், அது என்ன டாபிக்னாலும் நம்ம படிக்கிறோமோ டெய்லி 40 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து படிக்கணும். உங்களுக்கு நான் எப்படி கொஸ்டின்ஸ் மேக் பண்றது, நம்ம இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏஐ இருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே மேக் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம மேக் பண்ணி வரலாம். அப்போ எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்றது, ஆன்சரோடே நம்ம படிச்சிடலாம். என்னென்ன வெப்சைட்ல போய் நீங்க உங்களோட சிலபஸை பேஸ் பண்ணி அந்த ஒன் வேர்ட்ஸை நீங்க பார்த்து எப்படி நான் பண்றது, ஈஸியா எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் சந்தோஷமா இந்த எக்ஸாமை எழுதுங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நான் சொல்றது அதுதான். நீங்க சந்தோஷமா படிங்க, உங்க வீட்டு வேலைகளையும் சந்தோஷமா செய்யுங்க, உங்க பிள்ளைகளுக்கும் சந்தோஷமா. நீங்க எங்க ஒரு வேலை ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நான் பகலெல்லாம் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேனே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கோ அப்பப்பெல்லாம் ஒரு சின்ன ஜெராக்ஸ் பேப்பர் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு ஸ்மால் நோட் வச்சுக்கோங்க. ஸ்மால் நோட்ஸை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரியேஜன்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படினாலும் எவ்வளவு படிச்சாலும் நமக்கு என்ன செஞ்சிரும்னா டஃபா இருக்கும்போது திஸ் ஆர் தட் நமக்கு குழப்பம் வரும். அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் நம்ம எழுதி எழுதி தான் நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். அதனால என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வீடியோ போடுங்க மேம், ஒரு வீடியோ போடுங்க மேம் அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்டனால நானும் ஒரு ஒரு சீரோ முயற்சி தான் உங்களை நான் டெஃபினட்டா நான் ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். இந்த ஸ்டோகா குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் என்னென்ன நோட்ஸ் வேணும், இந்த என்னென்ன கொஸ்டின்ஸ் வேணும், கொஸ்டின்ஸ் ஆன்சரோட எனக்கு தாங்க மிஸ், நான் கொஞ்சம் படிக்கிறேன் அப்படின்னா கூட எல்லா ஹெல்ப்பும் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். நம்ம இந்த பயணத்தை ஒரு ஒரு நான் நினைக்கிற ஒரு 75 நாள் நம்ம இந்த பயணம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும்.
உங்களோட நானும் ஒரு 75 டேஸ் நான் பயணிக்கிறேன். ஒரு ஃபோக்கஸ்டா, ஒரு நல்ல ஒரு ஸ்கூல்ல நான் போய் நல்ல சர்வீஸ் பண்ணணும், நல்ல ஒரு பர்பஸ்ஃபுல்லா நான் செய்வேன் அப்படின்னு ஒரு முடிவோட இந்த நீங்க எடுத்து நானும் இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.